திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக புகார். பள்ளி குடிநீர் தொட்டிக்குள் பிளாஸ்டிக் கவரில் மனித கழிவு கிடந்ததால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அதிர்ச்சி. பிளாஸ்டிக் கவருக்குள் எச்சரிக்கை துண்டுச்சீட்டு எழுதி வைக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல். சம்பந்தப்பட்ட பள்ளியில் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் போலீசார் விசாரணை. பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கின்றோம். பிளாஸ்டிக் கவரில் மனித கழிவு கிடந்ததால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட பள்ளியில் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் போலீசார் விசாரணை. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன். சதீஷ் ரங்கநாதன், வணக்கம். நீங்க விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நிச்சயமாக ரம்யா. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா அய்யலூர் அருகே உள்ள தங்கமாவட்டியில அரசு உயர்நிலை பள்ளி செயல்படுகிறது. இங்கே 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வர்றாங்க. இந்த நிலையில பள்ளியில மாணவர்கள் பயன்படுத்துவதற்காக சிண்டெக்ஸ் குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தொட்டிக்குள்ள பிளாஸ்டிக் கவரில் மலக்கழிவு கடந்திருக்கு. மேலும் அந்த கவருக்குள்ள எச்சரிக்கை துண்டு ஒன்று எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இதை கண்ட மாணவர்கள் உடனடியாக இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் மற்றும் ஆசிரியர்களிடம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது தகவல் வடமதுரை போலீசாருக்கு பள்ளி நிர்வாகம் தகவல் கொடுத்ததன் பேர்ல போலீசார் அங்க பார்வையிட்டு தீவிர விசாரணை நடத்தி வந்துகிட்டு இருந்த நிலையில சம்பந்தப்பட்ட இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் பார்வையிட்டு அவரும் விசாரணையை துரிதப்படுத்தி உள்ளார். வேங்கை வயலில் நடந்தது போல இங்கேயும் அரசு பள்ளியில இந்த சம்பவம் நடந்தது. அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ராமி, குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.